20 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மசாலா சுண்டலை ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ஒரு சட்டி நிறைய செஞ்சு நல்லா மனசு திருப்தியாக சாப்பிட்லாங்க. எப்போவும் பொரியும் கார்ன் சிப்ஸும் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி பிரெட் ஸ்லைஸை வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய 3/4 கப் பச்சை பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி, 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் நல்லா வேக வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்தால் பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். 1/2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப 1 இன்ச் இஞ்சி சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், இது லேசாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம், 2 கைப்பிடி பொடியை நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ தட்டின பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ வேக வச்ச பட்டாணி தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. கலக்கி வச்ச கடலை மாவையும் சேர்த்து உடனே கைவிடாமல் கலக்குங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இன்னும் 1/2 கப் தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக மசிச்சு விடுங்க பட்டாணியை. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை பொடியை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண பட்டாணி சுண்டலை கொஞ்சமாக ஊற்றி பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை துருவின கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது சூடாக அப்படியே பிரெட் ஸ்லைஸ் நல்லா ஊறுறதுக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச அளவுகளுக்கு நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.